இப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல்வாதி போகிறதுக்கும் ஒரு செலிபிரிட்டி நடிகர் போகிறதுக்கும் வித்தியாசம். மக்களுக்கு வந்து ஒரு மாற்றம் என்றைக்குமே தேவைப்படுது. அதுக்கு வந்து சான்ஸ் நாம் தான் கொடுக்குறோம். அவர் வந்து ரசிகராக பார்க்கக்கூடாது, தன்னோட குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்கணும். சேலத்தில் நல்லபடியாக அவங்க சொல்கிற டேட்டு கூட ஒரு 2 நாள் 3 நாள் தள்ளலாம் கூட பரவாயில்ல. கண்டிப்பாக 10 வருஷம் கழிச்சோ இல்லை 50 வருஷம் கழிச்சோ இன்றைக்கி நம்ம எப்படி எம்ஜிஆர் பற்றி பேசுகிறோம், இன்றைக்கி நம்ம எப்படி ஜெயலலிதா பற்றி பேசுகிறோம், அதே மாதிரி உங்களையும் பற்றி பேசுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து புதுசாக வரணும், நல்லா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும், இது நல்லது தான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து எஸ்ஐஆர் குறித்து திருநங்கைகள்கிட்ட கண்டிப்பா ஒரு சந்தேகம் இருக்கு. எங்களுடைய வாக்கு வந்து பறி போயிடுமா? இவங்கெல்லாம் சிஎம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஏன்னா உங்க சைட்ல இருந்து சொல்ல முடியுமா? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரெட் நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சிறப்பு நேர்காணல்ல ஜாமுண்டி மலைக்கா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இவங்க கிட்ட இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டா அரசியல். மேம் வணக்கம். மேம் வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம்மா. ஆக்சுவலா வந்து கரூரில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் சேலம்க்கு வந்து டிசம்பர் 4ஆம் தேதி போறதா இருந்துச்சு. அது வந்து காவல்துறை சைட்ல இருந்து இல்லைங்க, நீங்க டிசம்பர் 3ஆம் தேதி வந்து கார்த்திகை வருது, டிசம்பர் 6ஆம் தேதி வந்து இந்த பாபர் மசூதி இடிப்போட தினத்தை வந்து அனுசரிக்கிறோம், அதுக்காக வந்து நீங்க 4ஆம் தேதி பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ரத்தையும் கொடுத்துட்டாங்க. அவங்க அறிவிச்சு ஒரு 1 hour 2 hours வந்து இவங்க சைட்ல இருந்து ஒரு ரத்தும் வந்து அறிவிப்பும் வந்துச்சு. ஆனா இந்த இடத்துல விஜய் அவர்கள் சேலத்துக்கு போனா சரியா இருக்குமா? சரி, சரியா இருக்குமா இருக்காதா அந்த கேள்வி ரெண்டாவது தான். ஃபர்ஸ்ட் வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஓகே. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணுமா, இப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல்வாதி போகிறதுக்கும் ஒரு செலிபிரிட்டி நடிகர் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா சினிமா நடிகர்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு கிரேஸ், அந்த காலத்துலேருந்து இன்னைக்கும் கிரேஸ் இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம வந்து அண்ணா பெரியார் போன்ற பெரியவர்கள் வந்து வாழ்ந்த ஆட்சி பண்ண மண் இது என்ன. அப்படி இருக்கும் பொழுது எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஸ்பீடாக ரீச் ஆனார்னா எதுக்கு சொல்லுங்கன்னா அந்த சினிமாவோட மோகம் தான். அந்த சினிமா மோகம் வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுக்கு வந்து அப்படி ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட். தமிழ்நாடு மக்களும் அந்த சினிமா மேலே இருக்கிற மோகம் வந்து இன்னி வரைக்கும் கொஞ்சம் கூட குறையலன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து எப்படி வந்து ஹீரோசிம் பண்ணி ஏழைகளுக்காக வந்து நிறைய படங்களை பண்ணி அப்புறம் வந்து எப்படி வந்து எல்லாரோட இடத்துல வந்து மனசில் வந்து இடம் பிடிச்சாரோ, அவர் உடனே கட்சிக்கு வரும்போது அவ்வளோ ஒரு அமோகமான ஒரு வரவேற்பு அவர் வந்து சிஎம் பண்ணார். அதை தொடர்ந்து அம்மா வந்தாங்க, ஜெயலலிதா அம்மா. அதே மாதிரி வந்து அவங்களுக்கும் அதே ரீச்னா அந்த ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த மீடியா பர்சன் மேலே உள்ள கிரேஸ். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்களோட பையன் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவங்களோட பையன் வந்து உதயநிதி. ஏன் வந்து உதயநிதிக்கு இவ்வளோ ஒரு ரீச் ஆச்சுன்னா அந்த ஃப்ரேம், அந்த சினிமா என்ற ஃப்ரேம் வந்து மக்களிடையே ரொம்ப ஒரு இது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து ரஜினியும் சரி, ரஜினிகாந்தும் சரி, இல்லை கமலஹாசனும் சரி, இன்றைக்கி வந்து இந்தளவுக்கு ஒரு ஃப்ரேமாக கட்சிக்குள்ளே வந்து உடனே வந்து சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வரும்பொழுது அந்த ஃப்ரேமை வந்து அவங்க பயன்படுத்திருக்காங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து விஜயும் அவருக்கு, விஜயோட ஃபேன்ஸ் தான் இன்றைக்கி வந்து இவர் வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. பட் இது ரொம்ப நல்ல விஷயம் நான் இல்லைன்னு சொல்ல. மக்களுக்கு வந்து ஒரு மாற்றம் என்றைக்குமே தேவைப்படுது. அதுக்கு வந்து சான்ஸ் நாம் தான் கொடுக்குறோம். பட் ஆனால் அதே டைமில் வந்து மக்களுக்கு ஒன்றுனா கண்டிப்பாக அவர் வந்து ரசிகராக பார்க்கக்கூடாது, தன்னோட குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்கணும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, கரூர் விஷயத்தில் என்னாச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். கரெக்ட் தானே? ஏன்னா 16 நாள் கழிச்சு தான் அவர் வெளியே வந்தார். ஏன் அந்த 16 நாள் நம்மளுக்கு தெரியல. இப்போது ஒரு இன்சிடெண்ட் ஆகுது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா ஒரு தலைவராக இருந்து என்ன பண்ணணும், உடனே கீழே இறங்கணும், கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். இது எம்ஜிஆர் பண்ணார், கருணாநிதி அவர்கள் பண்ணார், ஸ்டாலின் பண்ணார், அதே மாதிரி வந்து ஜெயலலிதா அம்மா பண்ணாங்க, விஜயகாந்த் பண்ணார். அந்த மாதிரி இவரும் பண்ணணும். பண்ணி இருந்தால் இன்றைக்கி நீங்கள் கேட்கவே தேவையில்லை, 100% அவர் அப்படியே சக்ஸஸ். ஆனால் அவர் பண்ணாரா? இன்றைக்கி எவ்வளோ ட்ராபேக் ஆச்சு. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவர் நின்று அவர் காரை திருப்பி வந்து அந்த மக்களை பார்க்கல சொல்கிறப்போ ஏன் பார்க்கல? அப்போ அவர் இன்னும் அந்த ஹீரோஸும் இருந்துக்கார். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றணும். புரியுதா உங்களுக்கு? அவர் வந்து வெளிப்படையாக பேசுனா மட்டும் பத்தாது, கிரவுண்ட் ஒர்க் இருக்கணும். தயவுசெய்து சொல்கிறேன், இந்த கிரவுண்ட் ஒர்க் வந்து இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இவர் இன்றைக்கி பண்ணுற கிரவுண்ட் ஒர்க்கு 10 வருஷம் கழிச்சு கூட மக்களால் பேசப்படணும். அதை தான் இன்றைக்கும் வந்து எம்ஜிஆர் வந்து எல்லார் வீட்லேயும் ஃபோட்டோவாக சுவாமியாக பார்க்குறாங்க. ஜெயலலிதா அம்மா வந்து அம்மானு நீங்கள் மக்கள் ஏற்றுக்கிறாங்க. என்ன கருணாநிதி அவர்களை வந்து இன்றைக்கும் வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே பேசப்படுற காரணம் வந்து அவங்களாம் அந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க. அந்த மாதிரி கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க. இங்கே அந்த இடத்துல நம்ம சினிமா நடிகர் சொல்லிட்டு அந்த ஃப்ரேமை ஒதுக்கணும். அது வேணான்னு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போது ஒரு சர்வீஸ், பப்ளிக் சர்வீஸ் எப்போ பொழுது மக்களோட மக்கள் ஐக்கியமாயிடணும். அப்போ தான் வந்து மக்கள் உங்களுக்கு தூக்கி கொண்டாடுவாங்க.
சரியா? அதே மாதிரி இப்போ சேலத்துக்கு நீங்கள் போகிறீங்க, நான் உங்களுக்கு ஆல் த பெஸ்ட் தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் வந்து புதுசா வரணும், நல்லா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும். இது நல்லது தான், இல்லைன்னு சொல்லல. பட் ஆனால் சேஃப்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சேலத்தில் நல்லபடியாக அவங்க சொல்கிற டேட்டு கூட ஒரு 2 நாள் 3 நாள் தள்ளனா கூட பரவாயில்ல. ஆனால் அந்த டேட் கிடைக்க வெயிட் பண்ணுங்கள், நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன நிறைய உங்களோட தொண்டர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கூட நல்லா சேர்ந்து பெண்கள், என்ன வயதானவங்க எல்லாருமே உங்களை பார்க்க வராங்க. ஏன்னா உங்கள் மேலே வந்து ஒரு கிரேஸ் இருக்குது. அந்த கிரேஸை வந்து சரியான இதில் நீங்கள் பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தும் பொழுது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ஸ் வரும், உடனே ஃபஸ்ட் எய்டுக்கு போகிற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா போன வாட்டி நிறைய அலிகன்ஸ் வச்சாங்க. இது மாதிரி வந்து ஒரு எமர்ஜென்சி கூட எதுவுமே கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் மேலே மிதித்து வந்து இறந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு வந்து ரொம்ப கோர துயரமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் இந்த வாட்டி இருக்கக்கூடாதுன்னு நான் வந்து அம்மாக்கிட்ட வேண்டிக்கிறேன். சரியா? அதே மாதிரி எந்த கட்சியும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, எந்த கட்சியும் சரி, என்ன மக்களுக்கு சேவை செய்ய முழு அந்த ஆத்மாத்தோடு நீங்கள் பண்ணுற வேலைகள் இன்றைக்கி பேசப்படல, கண்டிப்பாக 10 வருஷம் கழிச்சோ இல்லை 50 வருஷம் கழிச்சோ இன்றைக்கி நம்ம எப்படி எம்ஜிஆர் பற்றி பேசுகிறோம், இன்றைக்கி நம்ம எப்படி ஜெயலலிதா அம்மா பற்றி பேசுகிறோம், இன்றைக்கி எப்படி நம்ம கருணாநிதி பற்றி பேசுகிறோமோ அதே மாதிரி உங்களையும் பற்றி பேசுவாங்க. அதுக்கு நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, அதுதான் உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி நீங்கள் வரீங்களா, சரி ஏதோ நடக்க சொல்லிட்டு ஓட்டு போட்டுடுவாங்க, அது பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் ஓட்டு போட்ட வேகத்தில் மக்களுக்கு என்ன பண்ணுறீங்க, அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து எல்லாமே நடக்கும். நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா, எவ்வளோ பேர் வந்து வந்தாங்க அந்த சிஎம் வந்து அந்த அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்ததுக்கு, எத்தனையோ கட்சிகள் மேலே வந்தது. ஆனால் இன்றைக்கி அத்தனையுமே காணாமல் போயிடுச்சு. இன்றைக்கி இருக்கிறது டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி, அப்படி கையில் விரலை விட்டு எண்ணில்லை. ஏன்? அந்த கிரவுண்ட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மக்களாக இயங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாம் தான் இப்படின்னு சொல்லிட்டு அங்கே மக்களோட போனால் மக்கள் நம்ம தலையில் கொட்டி உட்கார வச்சுருவாங்க. ஸோ அது வேண்டாம். அதுதான் வந்து நான் வந்து மக்களின் சார்பாக நான் வந்து சொல்ல. அதே மாதிரி திருநங்கைகள் சார்பாக என்ன சொன்னால், நீ எந்த ஆட்சி வந்தாலும் சரி திருநங்கைகளுக்கு நல்ல சலுகை கொடுங்க. என்ன நாங்கள் வந்து ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி, நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து லேக்கிங்கில் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் ஜியோ பாஸ் பண்ணி நல்ல விஷயங்கள் எங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பர்சன்டேஜ் கொடுத்து எங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நாங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு எஜுகேஷனும் சரி, வேலைவாய்ப்பும் சரி, எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து நல்லா ஊக்குவிச்சு எங்களை இன்னும் மேலே கொண்டு வரணும்னு இதை நான் தாழ்மையாக வேண்டிக்கிறேன். ஓகே மேம், இந்த இடத்துல வந்து எஸ்ஐஆர் குறித்து பலர்கிட்டையும் திருநங்கைகள்கிட்ட கண்டிப்பா ஒரு சந்தேகம் இருக்கு. எங்களுடைய வாக்கு வந்து பறி போயிடுமா, இதனால என்னென்னலாம் நடக்கும் அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு. நீங்க எஸ்ஐஆர் பத்தின உங்களோட கருத்து? ஆக்சுவலி நல்ல கேள்வி இது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல இது யாரும் பயப்பட வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, அதாவது இப்போ இருக்க சூழ்நிலையில் நிறைய திருநங்கைகள் பேரண்ட்ஸோடு தான் இருக்கிறாங்க. அதாவது எப்படி வந்து அப்பாவோட பேர், ஹஸ்பண்டோட பேர், இல்லைனா வந்து நம்ம வந்து அதில் வந்து கார்டியன் பேர் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதுக்கலாம். இதில் பெற்றவங்க கிட்டேருந்து வந்து பெற்றவங்களோட பேரண்ட்ஸோட அங்கீகாரப்படாத இருக்க திருநங்கைகளுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்பா அம்மாவோட பேர் தெரியும், ஆனால் ஆதாரோட நம்பர்லாம் அதில் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தெரியாது. ஸோ அவங்க மாதிரி இருக்க திருநங்கைகளுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, எங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து திருநங்கை கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திருநங்கை கார்டு வந்து எல்லார்கிட்டையுமே இருக்குது, எல்லா திருநங்கைக்கிட்டையும் இருக்குது. அது உடனே வந்து கலெக்டர் ஆஃபீஸில் எழுதி போட்டால் உடனே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த திருநங்கை கார்டை மையமாக வச்சு இந்த ஓட் ஐடியை வந்து பாஸ் பண்ணால் கொஞ்சம் எல்லாருக்குமே ஈஸி ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? அது கொஞ்சம் ஈஸியாக. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய திருநங்கைகளுக்கு வந்து இந்த ஓட்டில் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது தான் இருக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போய் நிற்குது. இல்லைன்னா வந்து எனக்கு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா நம்ம சேனலில் பேசுறதால இதை கொஞ்சம் வெளியே பேசுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. யாருமே அந்த மாதிரி சொல்லலை, கொஞ்சம் எல்லாம் போயின்னு தான் இருக்குது. ஸோ அப்படின்னா வந்து எல்லாமே கரெக்டான ப்ராசஸில் போய் நிற்குதுன்னு அர்த்தம். ஓகே. இப்போ அது மட்டும் இல்லாமல் 2026 யார் சிஎம் ஆவாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் எல்லாருக்கிட்டையும் ஓட ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் தான் இருக்கு. அப்படின்னும் போது நீங்க உங்களுடைய கணிப்புப்படி, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு உங்க சைட்ல இருந்து சொல்ல முடியுமா? எனக்கு வந்து யார் வந்தாலும் கம்யூனிட்டிக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் எல்லாமே யோசிப்பாங்க. நல்லது நடக்கணும் கடவுள் புண்ணியத்தில். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பயங்கரமாக ஓடுறாங்க. ஆனால் அந்த ஓட்டத்துக்கான ஊதியம் இல்லை. வேலைகள் வந்து பலு அதிகமாகிடுச்சு, ஆனால் அதுக்காக ஊதியம் இல்லாத மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் விரக்தி அடைஞ்சிடுறாங்க. என்ன ஸோ இந்த ஃபினான்ஸ்
ஃப்ளோ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும். அந்த ஃபினான்ஸ் ஃப்ளோக்கு கவர்மெண்ட் தான் வந்து நிறைய முயற்சிகள் எடுக்கணும். மக்கள் எல்லாமே வந்து வெளிநாட்டு நோக்கி போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போய் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இன்றைக்கி யூடியூப், இன்ஸ்டாகிராம் சேனல்ஸில் எல்லாமே நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். சாப்பாடு கூட இங்கே வந்து மகாராஜா மாதிரி வீட்டில் சாப்பிட்டுட்டு அங்கே வெளியூரில் போயிட்டு சோறு கூட கஷ்டப்பட்டு இருக்க குழந்தைங்களாம் பார்க்கும்போது நம்ம கண்ணில் தண்ணி தான் வருது. ஸோ அந்த நிலை வந்து வரக்கூடாது. என்ன இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்டாக போயின்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம மக்கள் நம்மளை ஓட்டு போட வச்சாங்க. 5 வருஷம் நம்ம தான் அவங்களுக்கு தகப்பனாகவும் ஒரு அண்ணனாகவும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவும் இருந்து இந்த தமிழ்நாடு மக்களை நல்ல உலக அளவுக்கு கொண்டு போகிறது அவங்கவுங்க அரசியல் கையில் தான் இருக்குது. இது யார் வந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா டிஎம்கே வந்தாலும் சரி, இப்போ டிஎம்கேக்கு என்ன சொல்கிறாங்க, வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ நான் எனக்கு ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் இந்த ஒரு கோயில் வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு பெண்ணாக இருந்தால் இல்லை ஒரு ஆணாக இருந்தால் இந்த கோயில் யாருக்கு வரும் எனக்கு அடுத்தது? உங்கள் பசங்களுக்கு. அது பேஸே அதான். இல்லை ஒரு 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 அட்மின் நான் இருக்கிறேன், இல்லை ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கிறேன், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறேன், இல்லை ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கேன். அப்போ அந்த பிஸ்னஸ் எனக்கு அடுத்தது யார் வரும்? உங்கள் பசங்க தான். அதே மாதிரி அன்னைக்கு அவங்க தாத்தா கஷ்டப்பட்டு உருவாக்குனது இது, கரெக்ட் தானே? அதுக்கப்புறம் அவங்க பையன் இன்னைக்கு ஆட்சி புரியுறாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு உதயநிதி அதாவது அதே மாதிரி அடுத்தது அவங்கவுங்க இதுக்கு தான் வரும். பட் ஆனால் அதுக்கு அவங்க நல்ல ஒன்று தேர்ச்சி ஆகணும்னு சொல்ல வரேன். புரியுதா? அதாவது சொல்லணும், பரவாயில்ல அவங்க அப்பாவோட இவர் வந்து இன்னும் நல்லது மக்களுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு மாற்றம் கொண்டு வரணும். சரியா? சும்மா ஒரு சொத்துங்களை சேர்த்து வச்சுட்டு இந்த சொத்தை நான் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வரக்கூடாது. ஓகே, புரியுதா உங்களுக்கு? பரவாயில்ல, அப்பா 10 அடி பண்ணால் புள்ள 16 அடி பாயிறாரு, மக்களுக்காக நல்லா சேவை செய்கிறாரு, அப்படி தான் இருக்கணும். இன்னைக்கு அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆர் வந்து ஏன் இந்த அளவுக்கு பேசப்படுனா, அவர் கொடை வள்ளல், எல்லாருக்குமே அள்ளி அள்ளி கொடுத்தார். அவர் வீட்டு வாசல் போயிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு யாருமே வெளியே வந்ததே கிடையாதான். அப்படி பார்க்குறவங்க முகத்தை பார்த்து அவர் வந்து கண்டுபிடிப்பாராம், என்ன பிரச்சனை இருக்குது, என்ன தேவை சொல்லிட்டு. அப்படி 10 ரூபாய் கேட்டால் 1000 ரூபாய் அள்ளி கொடுப்பாராம். அந்த மாதிரி அந்த கொடை வள்ளல் வந்து இயற்கையாகவே இருக்கணும். அதனால தான் அந்த ஒரு நேம்க்காக தான் அதுக்கப்புறம் அம்மா வந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து கை வந்து நீங்கணும். ஏன்னா நம்மளுக்கு மட்டும் தான் கிடையாது, மக்கள் சர்வீஸ் வந்துட்டாலே, பப்ளிக் சர்வீஸ் வந்துட்டாலே மக்களுக்காக தான். சரியா? ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இப்போ நான் கூட ஒருத்தர் நீங்கள் இருந்தேன்னா, நானும் வந்து எவ்வளோ சோஷியல் ஒர்க் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஒரு விஷயங்களை வந்து எவ்வளோ ட்ரஸ்ட் மூலிமா நான் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நிறைய விஷயங்கள் நான் பண்ணும்பொழுது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அது அடுத்தது வேறு எதாவது பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இப்போது விஜய் வராரு. இப்போ அதே மாதிரி விஜயகாந்த் ஐயாவும் சரி, அவர் எவ்வளோலாம் பண்ணிக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். என்ன சொல்கிறீங்க? அதான் அந்த கொடைவள்ளல் குணம் அது வந்து இல்லாமல் இருக்கக்கூடாது. அவர் இறந்தப்போ, விஜயகாந்த் ஐயா இறந்தப்போ மக்கள் எப்படி கடல் மாதிரி வந்தாங்க. ஏன் வந்தாங்க? ஐயோ அவர் வயிறார சாப்பாடு போட்டாரே, எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தாரு, அந்த ஒரு ஆசீர்வாதம், அந்த ஒரு அதே தான் விஜய்கிட்டும் நாங்கள் எல்லாமே எதிர்பார்க்குறோம். ஸோ விஜயும் நல்லா பண்ணணும், மக்களுக்கு பண்ணால் இந்த பேர் நிலைக்கும். இல்லைன்னா பேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. மக்களுக்கு நல்லா பண்ணுங்க, யார் வேணால் வாங்க. அந்த சிம்மாசனம் என்பது மாயை. அது யார் வந்து உங்களுக்கு பேர் வந்து விதியில் அந்த அம்மா எழுதிருக்காலோ அவங்க தான் உட்கார முடியும். உட்காரவங்க மக்களுக்கு நல்லது பண்ணால் கண்டினியூ ஆகலாம். அவ்வளோதான். ஓகே, நிறைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிகள் மேம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.